வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞான களஞ்சியம் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கிறோம். பாடல் எண் 1130. இயற்கை விதி என்ற தலைப்பிலே குரு அவர்கள் 5:1-83 இக்கவியை புனைந்திருக்கிறார். இயற்கை விதி: அழுத்தமின்றி நிகழ்ச்சியோ அசைவோ இல்லை. அது எது என்று ஆழ்ந்து ஆராய்ந்தால் முடிவை பாரி. அழுத்தங்கள் அனைத்திற்கும் மூலமான அவ்வழுத்தத்திற்கு மற்ற நிலை மெய்ப்பொருள் ஆம். அழுத்தமே மடிந்து இயங்க அணுவாயிற்று. அணுக்கள் இணைந்து உருவம் முதல் 5 அழுத்தமே முடிவில் இன்ப துன்பமாச்சு. அறிவாகி தனையறிந்த ஆதி அண்டம். வாழ்க வளமுடன். அனைத்துக்கும் மூலமான இறைவன் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலை கொண்டு விளங்குகிறார். அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலேதான் தன்னையே மடிப்பு விழச் செய்து நொறுக்கி அந்த இறையை இறை துகள்களாக மலர்ந்து அந்த இறை துகள்கள் ஒன்று இழைந்து சுழற்சி பெற்று தனித்து இயங்கும் தன்மையால் நெருங்கிச் சுழன்று அணுவாகவும் அண்டகோடிகளாகவும் ஆகியிருக்கிறது. அனைத்துக்கும் அந்த அழுத்தத்திற்கும் மூலம் எது என்று பார்க்கும்போது அந்த மெய்ப்பொருளான சுத்தவெளிதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த சுத்தவெளிதான் மடிந்து இயங்கி அணு முதல் அண்டம் வரை தோற்றப் பொருள்களாக வந்திருக்கிறது. அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் மூலமாக இருப்பதும் அந்த அணுத்துகள்கள் தான். அந்த அணுத்துகள்கள் உராசலினால் கரைந்த போது 5 பஞ்ச பௌதீகங்களாக 5 என்று குறிப்பிடுகிறார். அந்த அழுத்தமே முடிவில் தன்மாத்திரைகளாக இன்ப துன்பத்தை தந்து இறைநிலையாகி விடுகிறது. இவை அனைத்தும் நம் அறிவை கொண்டு அந்த பேரறிவான இறைவனுடன் இணைந்த போது தன்னை அறிய தான் அறிவாக இருந்து அகத்தவத்தால் தியானித்து பயணித்து அந்த பேரறிவான இறைவனுடன் இணை பெறும்போது ஆதி அண்டம். ஆதியும் அதுதான், அந்தம் அதுதான். அந்தம் என்றால் முடிவற்றது, ஆதி என்றால் அதற்கு முன் ஏதும் இல்லை. ஆக முன் எது இருந்தது என்று பார்க்கும்போது முடிவற்றதான அந்த இறைநிலையை தான் அனைத்துமாகவும் நிகழ்ச்சிகளாகவும் தோற்றப் பொருட்களாகவும் நாம் தூய்க்கும் இன்ப துன்பமாகவும் நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த தன்மாத்திரைகளாகவும் காந்த நிகழ்ச்சியாக வான்காந்தமாகவும் ஜீவகாந்தமாகவும் உள்ளும் புறமுமாக அந்த கரைந்த இறைவனே இருந்துதான் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இடம்பெற்றிருக்கிறது. அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பதை உணர்த்துவதாக இந்த கவியை இயற்கை விதி என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய இந்த கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்தி இறைநிலைக்கும் கவிதந்த குருவிற்கும் இதுகாரும் செவிமடுத்து இந்த கவியின் விளக்கத்தை கேட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும்
நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.